வணக்கம்மா. இன்றைக்கி இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி செய்கிறேன்னு ஆரம்ப காலத்தில் நான் வந்து ஒரு அக்கா, பாய் வீட்டு அக்கா வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப சமைக்க தெரியாது. அந்த டைமில் ஒரு சொல்லி கொடுத்தாங்க, பிரியாணி பெரிய விஷயம் இல்லை, இது மாதிரி செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ நல்லா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. லெக் பீஸை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம முதல்ல எப்படி அதுக்கு வந்து என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து சால்ட்டு, டேபிள் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படி வைக்கிறதுக்கு, ஒரு 10-15 நிமிஷம், அரை மணி நேரம் கூட வைக்கலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 15 நிமிஷமாவது இப்படி வைக்கணும். மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, தனி மிளகாத்தூள் போட்டுங்க. போட்டுட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வைங்க. அப்போ நல்லாவே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். தயிர், நல்லா கெட்டி தயிர் ஒரு கரண்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே நல்லா பெசரி, எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி பெசரி அமுக்கி வச்சுருங்க. இப்போ பிரியாணியெல்லாம் சாதாரணமாக ஈஸியாக எப்போ பார்த்தாலும் பிரியாணி தான். பிரியாணி ஃப்ளேவர் இருந்தாவே குழந்தைங்க நல்லா சாப்பிடுதுங்க. அதனால் இந்த பொடி, நான் இப்போ பொடி நுணுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பொடியை நீங்கள் நுணுக்கி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. மூடி இதை வச்சுருங்க. இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் எடுத்துக்கோம். நான் வந்து ஒரு இந்த அரைப்படியால் 3/4 எடுத்திருக்கேன். 3/4 கிளாஸு அரிசிக்கு அதே மாதிரி 3/4 2 கிளாஸ் தண்ணி, அதாவது 1.5, 3/4க்கு 1.5 தண்ணி நம்ம இது மாதிரி போட்டிருக்கேன். 3/4 கிளாஸ் எடுத்துகிட்டு 3/4 அளந்து 2 ஊற்றுறேன். இதை கொஞ்சம் கொதிக்க வைங்க. அடுப்பில் கொதிக்க வச்சுக்குவோம். நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதை கொதிக்க வச்சுங்க. கொதிக்க வைக்கணும். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பொடி நான் சொல்லியிருக்கேன், பிரியாணி பொடி அவங்க சொல்லி கொடுத்தது அது அக்கா, அது ரொம்ப நல்லாவே இருக்கும். மிளகு கொஞ்சம் போட்டிருக்கேன், பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு எவ்வளோ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செஞ்சு நுணுக்கி உள்ளார வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கும். அப்பப்போ போட்டுக்கலாம். வெறும் சாதத்துலேயே இந்த பொடியை போட்டு நெய்யை போட்டு குழந்தைங்களுக்கு கிளறி கொடுங்க, பிரியாணின்னு நினச்சிட்டு சாப்பிடுங்க. இப்போ இந்த ஸ்டவ்வை வந்து எரிய விடாதீங்க. ரொம்ப இந்த குக்கர் காஞ்ச உடனே ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த சூட்டுலேயே இந்த மிளகு, பட்டை, கிராம்பு 3ம் நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறம் அதை கல்லூரலில் போட்டு பொடிச்சு வச்சுக்குவோம். ஃபைனாக பொடிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் பிரியாணியோட வாசத்துக்கு இந்த மாதிரி பொடி நுணுக்கி வையின்னு அக்கா சொன்னாங்க. இது சிம்பிளாக இருக்கே, மிளகு ஜீரகம், இது மிளகு பொடியெல்லாம் போடுறாங்களேன்னு அப்போ நினச்சேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுமா. நீங்கள் வந்து அதை செஞ்சு பாருங்கள். இப்போ குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு கரண்டி 2 கரண்டி விட்டுக்குங்க, குழிக்கரண்டி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய், அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இது காஞ்ச உடனே இதில் 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, பட்டை போட்டு பொரியட்டும். எப்போவுமே ஹையாக வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிங்க. பிரியாணி இலை ஒரு துண்டு போட்டு இதை வதக்கலாம். இது வந்து சாய் சீரா, கடையில் வைக்கும்லே சின்ன சீரகம், அது போட்டு கொஞ்சோண்டு போடுறேன். வாசமாக இருக்கும் அது போட்டால். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதும் பெருசும் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது காஞ்சிருச்சா, காஞ்சதுக்கப்புறம் அந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டு இதை வந்து பொன்னிறமாக, அதாவது கிறிஸ்பியாக வர்ற வரலும் பொரிச்சுக்கணுமா. வெங்காயம் மட்டும் நல்லா பொரிஞ்சிடணும். அது மாதிரி இப்போ செஞ்சுக்குங்க. அந்த எனக்கு வந்து அப்போ ஒன்றும் சமைக்கவே தெரியாது. அந்த நேரத்தில் பிரியாணி, அப்போல்லாம் ரொம்ப பிரியாணிங்கிறது ரேர் இல்லையா. இப்போ தான் அடிக்கடி பிரியாணி எல்லாத்துக்கும் போடுறாங்க. அப்போ பிரியாணி செஞ்சு காமிங்கக்கா எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம் எப்படி பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நல்ல மாதிரி நம்ம வந்து இருமா, நான் இது பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் அடிக்கடி இது வந்து செய்வேன். இதே மாதிரி தான் செய்வேன். நல்லா சாப்பிடும், குழந்தைங்க சாப்பிடும். எங்கள் வீட்லேயும் எல்லோரும் சாப்பிடுவாங்க. 2 பச்சை மிளகா, காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் மட்டும் இது மாதிரி பொரிச்சுக்கோங்கம்மா. இந்த கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு போடுறேன்.
நீங்கள் வேணால் போடுங்க, இல்லைன்னா இந்த ஃப்ளேவரே போதுன்னா விட்டுருங்க. நான் கொஞ்சோண்டு போடுறேன். இப்போ 2 ஸ்பூனு தனி மிளகாய் பொடி, தேவைக்களவு நம்ம தேவை என்னவோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க காரத்தெல்லாம். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் காரம் போட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இதே மாதிரி செய்யுங்க. 2 தக்காளி பழம் போட்டு வதக்கணும். மற்றபடி எல்லாமே அது மாதிரி தான் செய்யணும். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் இதுக்கு கிறிஸ்பியாக பொரிக்கணும். அந்த மிளகு, பட்டை, கிராம்பு பொடி வந்து வித்தியாசமாக நம்ம வந்து இதுக்கு செய்கிறோம், அதை மட்டும் பார்த்துங்க. கொஞ்சம் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா மசாலா அந்த பச்சை வாசம் போய் பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் போடுறேன் புதினா, கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கி இந்த பிரியாணி வாசம் இப்போயே இந்த வதங்கும் போதே அந்த வாசம் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து பட்டையெல்லாம் போடுறோமா. இப்போ பாருங்கள், இந்த 3/4 டம்ளர் அரிசியில் கொஞ்சம் தண்ணியை விட்டு, அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை விட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதாவது அந்த தண்ணி 2 நிமிஷம் அந்த அரிசி கொதிச்சா போதும், வேக வேண்டாம், கொதிச்சா போதும். அதை பாருங்கள், நான் அப்புறம் காமிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சா? இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயும் ஒரு 2 குழிக்கரண்டி தயிர் விடுறேன். இந்த தயிர் வந்துமா சாஃப்டாக, பிரியாணி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கும், சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டு, அந்த பட்டரோட அந்த தயிர் இருக்குல்ல, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுங்க. தொக்கு பதத்தில் வந்துருச்சு. கொஞ்சோண்டு அந்த நம்ம நுணுக்குன பொடி இருக்குது பாருங்கள், இந்த டைமில் போடுறேன் பாருங்கள். நம்ம கல்லூரியில் நுணுக்கணும்ல, மிளகு, பட்டை, கிராம்பு வறுத்து நுணுக்கணும்ல, அந்த பொடியையும் இதில் கொஞ்சம் சேர்த்தாச்சு. நிறைய நுணுக்கி வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து எல்லாமே சேர்க்கக்கூடாது, வச்சுக்கணும். நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கிளறி வச்சுருக்கோம்ல, நம்ம தயிரெல்லாம் போட்டு அமுக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ போடுங்க. இதில் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து நல்லா இருக்குமா. இது இந்த அருமையான ப்ரிப்பரேஷன் அக்கா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி செய்யி பிரியாணின்னொன்னே செஞ்சோன்னே எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. பிரியாணி கூட உனக்கு செய்ய தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாங்க. இந்த இதே தான் இப்போயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான், எந்த இதையும் மாறாமல் இதே மாதிரி தான் இப்போவும் செஞ்சிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாப்பிடுதுங்க குழந்தைங்க. நிறைய மசாலா ஜாமான் போட்டு அதை போட்டு இதை போட்டு இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் செய்கிறாங்க, நல்லா தான் இருக்குது, தப்பு இல்லை. நான் இது மாதிரி செய்கிறேன். இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இப்போ சிக்கனை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா. இப்போ இந்த தண்ணியை கொதிக்க வச்சு இருக்கோம் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணியை கொதிக்க வைங்க. இப்போ நான் அரிசியை வந்து தண்ணியில் கொட்டியிருக்கேன். என்ன, அந்த தண்ணியில் புதினாவை போடுங்க. புதினா, ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் புதினா வாசம் நல்லா இருக்கும். 2 உப்புக்கல் அரிசிக்காக, அரிசி வந்து 2 கொதிக்கிறதுக்காக. என்ன, இந்த தண்ணியில் புதினா போட்டு கொதிக்க வைக்கிறோம். அந்த புதினா வாசம் அடிக்கும் தண்ணியெல்லாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியே புதினா வாசம் வந்துடும், ஏன்னா அதில் தான் அரிசி போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. நல்லா கிரேவி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இது இப்போயே வந்து கம்மன்னு இந்த வாசம் அப்படி இருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. அம்மாச்சி எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? நீங்களாம் செய்வீங்க, இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதாவது 3/4 டம்ளர் ரைஸுக்கு 3/4 1/2 டம்ளர் தண்ணி தான் இது கொதிக்க வச்சுருக்குறோம். அந்த கொதிக்கிற தண்ணியை அதில் எடுத்து விட்டுடுறோம், அவ்வளோதான். இதுதான் இப்போ பிரியாணிக்குள்ள தண்ணி மெஷர்மெண்ட்டு. 1 டம்ளர் 3/4 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்கட்டும். சிக்கனோடு அது சேர்ந்து கொதிக்கட்டும். ஏன்னா சிக்கன் வந்து அப்போ தான் எல்லாம் சார்ந்துருக்கும், காரம் அந்த இதெல்லாம். இப்போ இதில் தண்ணியை கொதிக்க வச்சு, சும்மா சாதாரணமாக இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை அதில் போடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் புதினா கீரையை போடுங்க, ஒரு அரைப்பிடி போடுங்க, அரை கைப்பிடி போடுங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை இந்த தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. இந்த கொதிச்சு வச்சு பார்த்தீங்களா, 2 நிமிஷம் தான்.
அது வேகக்கூடாது, அரிசி நல்லா வேகக்கூடாது. அதனால் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறோம். இது வந்து குழப்பமாக இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வடிகட்டிங்க இந்த அரிசியை, இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க. அரிசியும் புதினா கீரையும் மட்டும்தான் இருக்கும் ஃபில்டரில். பாருங்கள், வடிச்சிட்டோம். இந்த அரிசியை தான் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு அதில் போட போகிறோம். கறி சிக்கன் கொதிக்குதில்ல, அதில் போட போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. சிக்கனில் எல்லாம் எல்லா காரம் அந்த மசாலாக்கள்லாம் சார்ந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சிக்கன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து நம்ம வந்து அதை 2 நிமிஷம் கொதிக்க வச்ச ரைஸ் இருக்குல்ல, புதினா தண்ணியில், அந்த ரைஸை இந்த சிக்கன் கிரேவியில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதே மாதிரி இதே மாதிரி தான் இப்போவும் நான் செஞ்சிட்ருக்கேன். பிரியாணிங்கிறது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இது மாதிரி செஞ்சுருவேன். ரொம்ப மசாலா வாசமும் ரொம்ப மசாலா இருக்காது. வந்து மீடியமாக மசாலா வாசம், நல்லா ஹெல்தி, மிளகு எல்லாம் போடுறோம்ல, நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சும்மா அது, ஏன்னா சிக்கன்லாம் வெந்து போச்சு, அதனால் ஒரு இது இல்லாமல் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்த உடனே ஃப்ளேமை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு தோசைக்கல்லில் வைங்க. அதில் அந்த அடுப்பில் வச்சு நல்லா கொதித்த உடனே தோசைக்கல்லில் லோ ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லில் வைங்க. அதுக்கு மேலே இந்த குக்கரை எடுத்து வச்சுருங்க. நல்லா பாருங்கள், அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணி எல்லாம் போகலை. இப்போ வந்து தோசைக்கல்லில் இருக்கிற ஹீட்டில் அந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும். நல்லா சாதம் வெந்துடும். பொலன்னு உதிரியான பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தயிர் பச்சடி செய்யுங்க. அதுலேயே கொஞ்சம் சிக்கன் எடுத்து கிரேவி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வெயிட்டு கொடுக்கணும். அதனால் அந்த வடிகட்டின தண்ணியெல்லாம் இருக்குல்ல, சுடு தண்ணி, இது வந்து சுடு தண்ணி வடிகட்டினது, கொஞ்சம் சூடாக தண்ணி அடித்து இது கிண்ணத்தை மேலே வச்சுருங்க தட்டில். அப்போ பக்கத்தில் ஒரு கல், இந்த வெயிட்டு வைக்கிறதுக்காக ஒரு இடிக்கிற உரல் கூட வச்சுருக்கேன். ஏன்னா அது சுற்றி நல்லா இது ஏர் போகாமல் இந்த நல்லாயிருக்கும். ஸ்டீமெல்லாம் வெளியில் போகாமல் வைக்கிறதுக்கு தான் இது. ஒரு 10 நிமிஷம் தான். எடுத்து பாருங்கள். பிரியாணி அப்படியே உதிரியாக அருமையாக சாஃப்டாக வெந்து அடி பிடிக்காமல், ஏன்னா டைரெக்டாக நம்ம வைக்கலை, அடுப்பில் தோசைகள் மேலே வச்சுருக்கோம், அதனால் அடி பிடிக்காது. அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்போல்லாம் எங்களுக்கு சாப்பிட கிடைக்கல. இப்போ அடிக்கடி பிரியாணி செஞ்சு இது மாதிரி ரொம்ப அதாவது பெஸ்ட்டாக செய்யலாம். பெஸ்ட்டாக அடி பிடிக்காமல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த பொடி நுணுக்கி வச்சுருக்கேன்ல, அதை சாதாரணமாகவே வெறும் வெள்ளை சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கிளறி கொடுங்க, பட்டை தாளித்து. அதே ஒரு புலவு ரைஸ் மாதிரி பிள்ளைங்க சாப்பிடும். சைடில் ஒரு முட்டையை வேக வச்சு வைங்க. அடி பிடிக்காமல் அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க பிரியாணி டேஸ்ட் ரொம்ப பிடிக்குது. அதுங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம் பெற்றவங்க, இல்லையா? அதனால் குழந்தைங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தாவே பெரிய ஹெல்து நமக்கு வந்து தெம்பு. அதுங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துச்சு, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் சாதித்த மாதிரிம்மா. குழந்தைங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வச்சுருந்தோன்னா நம்ம எல்லாமே உலகம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ பிரியாணி எடுத்து வைங்க. பக்கத்தில் அந்த கிரேவி, இதிலே கொஞ்சோண்டு கிரேவி செஞ்சேன் அன்றைக்கி, அதை சைடில் வைங்க. 2 வெங்காயத்தை வெட்டி போட்டு தயிர் பச்சடி செய்யுங்க. வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்களேன். என்ன தொந்தரவு பண்ணாமல் சாப்பிட்றது பிரியாணி மட்டும்தான். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆரோக்கியமாக இருங்கம்மா, சந்தோஷமாக இருங்க. நன்றிம்மா.